இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் மெனுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து சோயா புலாவ் தான் செஞ்சுருந்தேன். இது வந்து பெரிய சோயா சங்க்ஸோட புலாவை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ப்ரெஷர் குக்கரில் தான் இன்றைக்கி செஞ்சேன். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு எண்ணெய் தாளிக்கணுமோ தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், இதுக்கு தக்காளி போட மாட்டோம் புலாவுக்கு. இதில் வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. இது லைட்டாக பச்சை வாசனை போனோடனே சோயா வந்து சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதையும் நம்ம நல்லா புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். இதுக்கு வெறும் மல்லித்தூள் மட்டும்தாங்க ஸ்பைஸ், வேறு எதுவும் போடக்கூடாது. மிளகாத்தூள், இந்த சிக்கன் மசாலா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் பச்சை மிளகா நான் 4 எண்ணெய் அரைச்சி போட்டிருக்கேன். அந்த ஸ்பைஸே போதும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் பால் இதுக்கு வேணுங்க. இது வந்து அரை முடிக்கும் ஜாஸ்தியாக கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 1.5 அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 1.5 தண்ணி ஊற்றணும். 1க்கு 1 தான் கணக்கு. இப்போ இது மிக்ஸி கழுவுன தண்ணியுமே நான் போட்டுட்டேன். 1 தான் போட்டிருக்கேன். இன்னொன்று அரை ஊற்றணும். இந்த அரையும் ஊற்றிக்கலாம். இப்போது இது கொஞ்சம் பபிள்ஸ் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம புதினாவை ஆஞ்சு வச்சுருவோம். நல்லா வாஷ் பண்ணின புதினா இலையை போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு கிளறி உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கொதி வந்தோன்னா அரிசியை தூக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலக்கி விடுங்க. ஏன்னா சோயா இருக்கிறதுனால அது கீழே தங்கிடும். தயிர் வெங்காயத்துக்கு தயிர், வெங்காயம், சால்ட்டு, பச்சை மிளகா கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் காரமாக இந்த சாதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மத்தியானம் சாப்பிட்றதுனால புளிச்சிரும். அதனால் கொஞ்சோண்டு பால் ஊற்றிருக்கேன். இது வந்து ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி கிரேப்ஸ் தான். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கிளைமேட் வேறு சரியில்லை. இந்த டைமில் கிரேப்ஸ் கொண்டு போகிறீங்களாடானா கிரேப்ஸ் தான் வேணுன்றானுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. 3 விசில், 2 வந்து ஹைலேயும் 1 மீடியம்லேயும் கொடுத்தேன். நெய் ஊற்றிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. டிஃபன் பாக்ஸில் இப்போ பேக் பண்ணிடலாம். மழை பெய்யுதே, ஸ்கூல் எது லீவ் விடுவாங்களான்னு இவங்க செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோன் எடுத்து 2 பேரும் காலையிலேயே. அதெல்லாம் லீவ் விட மாட்டாங்கடா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்கள் அவன் மூஞ்சியை மட்டும் பார்க்கணுமே, இருங்க நான் காட்டுறேன். மூட் அவுட்டில் எப்படி வந்துட்டு லஞ்சு பேக் பண்ணுறான் பாருங்கள். சரி குர்ரான்னு நானே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி அவனை வச்சு ஏதாவது ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் மூஞ்சியை. சிரிக்க கூட மாட்டேன்ட்டான். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். பாய் டூடல்ஸ்.